பிரைஸ் தி லார்ட். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. சாரா தனது வயதான காரணத்தால் குழந்தை பெற முடியாது என்று நினைத்தாள். மனிதன் கண்களுக்கு மூடப்பட்ட கற்பம் போல தோன்றும் இடத்தில் கூட நான் என் வாக்குத்தத்தத்தை விதைக்கிற தேவன் ஆகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வயது கடந்தது, நம்பிக்கை குறைந்தது, சாத்தியம் முடிந்தது என்று உலகம் சொல்லும் அந்த நேரத்தில் கருவறை திறந்தது, குழந்தை பிறந்தது. நீங்கள் நீண்ட நாட்களாக அமைதியாக சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை நான் காண்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் பல கேள்விகள், குழப்பங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், பல இரவு கண்ணீர்கள், பல காயங்கள் உங்களுடைய இதயத்தை நொறுக்கி கொண்டிருக்கிறது. சாரா கற்பத்தை நான் திறந்தது போல உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்களை நான் திறக்கப் போகிறேன் என்று தேவன் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் மூடிய கதவுகளை திறக்க தொடங்கும். நின்று போன விஷயங்கள் நகர தொடங்கும். தாமதம் திடீரென திருப்பமாக மாறும் என்று தேவன் சொல்கிறார். ஈசாக்கு பிறந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு சாட்சி உருவாக போகிறது. அதை பார்த்து நீங்களே இது தேவன் செய்தது என்று சொல்வீர்கள். ஆகையால் மனம் தளர வேண்டாம், நம்பிக்கை விட வேண்டாம். நேரம் வந்துவிட்டது என்று தேவன் சொல்கிறார். முன்பாக அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப் போகிறேன். மறக்கப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வரும். மனிதர்கள் தடுத்து வைத்திருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்காக திறக்கப் போகிறேன் என்று தேவன் சொல்கிறார். God bless you. Amen.